அந்த பழைய ஞாபகம் வர வரைக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாட்டி. பாட்டி, நான் சஞ்சயா இல்லையான்றது இப்ப முக்கியம் இல்லை. அந்த சஞ்சய் இறந்ததில்ல, ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதை நான் எப்படியும் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நான் குமாரா தான் இருப்பேன். உங்களையும் நம்ம மாட்டு பொண்ணையும் நான் என்னைக்குமே கஷ்டப்பட விட மாட்டேன்னா. கொஞ்ச நாள் தானா நம்ம மாட்டு பொண்ணு பழைய நிலைமைக்கு வந்துட்டானா நான் சத்தியமா என் முடிவை மாத்திக்கிறேன்னா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். நம்ம ரங்காக்காவது சரின்னு சொல்லுங்கண்ணா, சரின்னு சொல்லுங்க. இப்ப நான் போற இடத்துல பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வருவாளாம். அதுல எனக்கு தெரிஞ்சவா யாராவது கண்டிப்பா இருப்பா. அவ கிட்ட ஒரு பெரிய தொகையை கேட்டு கடனா வாங்கிட்டா 2 மாசத்துக்கு பிரச்சனை தீந்துரும் இல்லையா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கே நன்னா தெரியும், சஞ்சய் இறந்ததாலதான் சுரேஷ் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எனக்கு வாழ்வு கொடுத்தது மட்டும் இல்ல, என் குழந்தைக்கு, அதாவது உங்க பேர குழந்தைக்கு அவர் தோப்பனாரா முழு மனசோட இருக்க சம்மதிச்சிருக்காரு. இந்த நிலைமையில தான் குமார் தான் சஞ்சய்னு உறுதி ஆயிடுச்சு. அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா? நீ யாருக்கு மனைவியா இருப்ப? இந்த குழந்தைக்கு தகப்ப நானா இல்ல அவனான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கௌசி, நீ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் குமார் சஞ்சய் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு நானும் அவரும் இந்த வீட்டுல இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இனிமே என் வாழ்க்கை சுரேஷ் கையில தான் இருக்கு. அவரு பின்னாடிதான் என் பிள்ளைய தூக்கிட்டு போக முடியும். அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் சரி, இல்ல எங்க வீட்டுக்கு போன்னு சொன்னாலும் சரி, அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த விஷயமா தான் நான் என் அப்பாட்ட பேசிட்டு வரேன். ஓ கௌசி, முதல்ல என் பேரனை என் கையில கொடு. வேண்டாம் மாமா, கோகுல் மேல நீங்க இன்னும் பாசத்தை வளர்க்காதே. இவன் உங்க கூட நிரந்தரமா இருக்கவே முடியாது. முடியுமா? இவன் தான் எனக்கு என்னைக்கு நிரந்தரம். குழந்தைய கொடுமா. எப்படி மாமா சஞ்சயும் கோகுலும் ஒரே வீட்ல இருக்க முடியும்? அப்படி இருந்தா இவனோட எதிர்காலம் என்ன ஆகுறது? கௌசி, உன்னுடைய எதிர்காலத்து குறுக்க எந்த விதமான பாதிப்பு வராது. என்ன, குமார் என் மகன் சஞ்சய் இல்ல. என்ன மாமா சொல்றேன்? ஆமாம்மா, குமாருக்கு இடது கை பழக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் நான் அவனை பார்க்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போனேன். அங்கே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. என்ன அதிர்ச்சி மாமா? குமாருக்கு இடது கை பழக்கமே கிடையாதான். அப்போ பாஸ்கர் செல்போனை வீசி எறிஞ்சப்போ குமார் இடது கையால பிடிச்சது? அது பார்த்தானம்மா ஏமாந்து போனேன். அவனுடைய வலது உள்ளங்கையில கத்தியால கீறி இருந்ததுமா. அதனாலதான் அவசரத்துல அவனுடைய இடது கையில செல்போனை பிடிச்சானாமா. நாம தான் அதை பார்த்து ஏமாந்துட்டோம். அப்படின்னா குமார் சஞ்சய் இல்லையா? இல்லவே இல்லை கௌசி. இனிமே உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இறந்து போற சஞ்சய் இனிமே திரும்பி வரவே மாட்டான். இதுவும் குழந்தைதான். இதுக்கு நீதான் தாய். தகப்பன் சுரேஷ் தான். எனக்கு என்னைக்கு இவன் தான் வாரிசு. மாமா, நீங்க சொல்றத கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் வருத்தமா தான் இருக்கு. எதை நீ வருத்தம்னு சொல்ற? சஞ்சய் மறுபடி வரமாட்டான்னு சொன்னதையா? பரவாயில்லம்மா, நான் எந்த துன்பத்தையும் தாங்கிறது தயாரா இருக்கிறேன். ஆனா நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது. என்னைக்கு சந்தோஷமா சுரேஷோட நிம்மதியா குடும்பத்தை நடத்தணுமா, அதை நான் பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு நிம்மதிமா. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல், சந்தோஷம் எல்லாமே என் கோகுல் மட்டும்தான். என் கண்ணு குட்டி ராஜா. சிரிக்கிறேன். என்னடா சிரிக்கிற? என்ன குமார், சாப்பிட்டியா? அப்புறம் ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். உன் வலது கையில எந்த அடியும் படல. அப்புறம் ஏன் ஐயா கிட்ட கத்தியில கீறிக்கிட்டேன்னு போய் சொன்ன?
நீ சொன்ன பைய நானும் உறுதிப்படுத்தி அவர்கிட்ட சொல்லிட்டேன். நானே பலமுறை பார்த்துருக்கேன். உனக்கு இடதுகை பழக்கம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? என்ன இவ்வளவு சாதாரணமா கேக்குற? உனக்கு இடதுகை பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு ராஜரத்ன ஐயா எவ்வளவு சந்தோஷமா வந்தாரு. எதுக்கு வந்தாரு? செத்துப்போன சஞ்சய்க்கு இடதுகை பழக்கம் இருந்திருக்கு. 2 பேர் உருவ ஒத்துமை, பிறவி பழக்கம் இதெல்லாம் வச்சு நீதான் சஞ்சய்னு உறுதியா நம்பி வந்தாரு. அவர் நம்பிக்கையில மண்ணை அள்ளி போட்டுட்டேப்பா. அவரோட நம்பிக்கை உண்மை நீ நம்புறியா? உண்மை இல்லாமையா அவ்வளோ பெரிய மனுஷன் உன்னை தேடி வந்தாரு? உன் கைக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்தது. உன் கையை காட்டி அந்த வாழ்க்கையை தட்டி விட்டுட்டேப்பா. பாட்டி, அவருக்கு நான் தான் சஞ்சய்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்பிக்கையோட அவர் என்னை கூட்டிட்டு போய் சகல வசதியோட வாழ வைக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. உனக்கு ஏன் நம்பிக்கை வரல? நான் யாருன்னு எனக்கே தெரியல. என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை பாட்டி. நான் எப்படி அவர் சொல்ற நம்ப முடியும்? பாட்டி, நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து இதே மாதிரி எனக்குள்ள வேற ஒரு பழக்கத்தை வச்சு நான் தான் அவர் பிள்ளைன்னு சொன்னா நான் அவர் பின்னாடி போக முடியுமா? என்ன குமார், ஆரம்பிச்ச இடத்திலே வந்து நிக்கிறிய? ஆமா பாட்டி, நான் யாருன்னு எனக்கே உறுதியா தெரிஞ்ச அப்புறம் தான் என்னை பத்தி மத்தவங்க சொல்றத நான் நம்புவேன். அது வரைக்கும் நீ ஐயா ஆதரவுலே இருக்கலாமேப்பா. மனசாட்சி அடக வச்சுட்டு அவர்கிட்ட என்ன நடிக்க சொல்றியா? பாட்டி, ஒரு விஷயத்தை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சஞ்சய் நானாவே இருந்தா கூட நான் இயற்கையா சாகல. பாம் வச்சு என்னை யாரோ கொல்ல பார்த்திருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு எதிரி எங்கேயோ கண்டிப்பா இருக்காங்க தானே அர்த்தம். நான் குமாராவே இருந்தா அந்த எதிரிக்கு நான் தேவைப்பட மாட்டேன். நான் தான் சஞ்சய்னு மறுபடியும் உயிரோட வந்துட்டேன்னு அந்த எதிரிக்கு தெரிஞ்சா என்ன மறுபடியும் கண்டிப்பா கொல்ல பார்ப்பான். நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு குமார். இந்த அளவுக்கு உன்னால யோசிக்க முடியுதா? முடியுது பாட்டி. எல்லார பத்தியும் எல்லா விஷயத்தையும் என்னால் நல்லா யோசனை பண்ண முடியுது. ஆனா என் கடந்த காலம் என்னால யோசிக்கவே முடியல. யோசிச்சா வெறும் சூன்யமா தான் இருக்கு. எனக்கு என்னமோ தோணுதுப்பா, பழைய ஞாபகம் உனக்கு சீக்கிரமாவே வந்துரும்னு. அந்த பழைய ஞாபகம் வர வரைக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாட்டி. பாட்டி, நான் சஞ்சயா இல்லையான்றது இப்ப முக்கியம் இல்லை. அந்த சஞ்சய் இறந்ததில்ல, ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதை நான் எப்படியும் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நான் குமாரா தான் இருப்பேன். உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதப்பா. ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இன்னும் நான் உன் பேரனா இருக்கேன் பாட்டி. பாட்டி, ஐயா வீட்டில் சுரேஷ் பாஸ்கர்னு எனக்கு தெரிஞ்சு எதிரிங்க இருக்காங்க. ஆனா அவங்க இந்த குமாருக்கு எதிரி இல்லை, சஞ்சய்க்கு தான் எதிரி. நான் தான் சஞ்சயா இருப்பேன்னு என்னை விரட்டுறதுலயே குறியா இருக்காங்க. அவங்களுக்கும் சஞ்சய்க்கும் என்ன பகை? அவன் சாவுக்கு இவங்க ஏதாவது ஒரு வகையில காரணமா? இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என் பாட்டி தான், நானும் உன் பேரன் தான். உண்மையிலேயே உனக்கு என் மேல பாசம் இருந்தா இப்ப நாம பேசின எதையுமே யாருக்கிட்டையுமே மூச்சு விடாதீங்க. தயவு செஞ்சு மனசுக்குள்ளே வச்சுங்க. என்னடி அச்சோ, ஏன் இப்ப கண் கலங்குற? அம்மா, நான் உங்க மாட்டு பொண்ணா இந்த ஆத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததே உங்களுக்கு எல்லா சேவையும் பண்ணணும்னு தான். ஆனா இப்போ நீங்க எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்களே, இது நான் செஞ்ச பாக்கியம். இத பாரு, அழாத அழாத. இது பாக்கியமும் இல்ல பாவமும் இல்ல, புரியுறதா? இது பாருடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய கடமைப்பட்டிருக்கோண்டி. மாமியார்னா மாட்டு பொண்ணுதான் பணிவிட செய்யணும்னு சட்டமா என்ன? இங்க பாருடி பத்மா, நீ என் வயிற்றுல பிறந்திருந்தேன்னு வச்சுக்க, ஏன்னா இதெல்லாம் உனக்கு செய்ய மாட்டேனா? இது பாரு பத்மா,
என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு பொண்ணு. ஆ? என்னடி இத பாரு அழப்படாது. அச்சோ, இத பாரு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில சுத்தமா அழப்படாது. இத பாரு, பேசாம படுத்து தூங்கு, மத்த விஷயம்லாம் காத்தால பேசிக்கலாம். ம், வா, படுத்துக்கோ. பாத்துமா, மெதுவா பாத்து. தூங்கிட்டேளா? சரி, நல்லா தூங்குறார். ரங்கநாயகி, ஆ, இப்படி உட்கார. ஏதோ பேச வந்த மாதிரி இருக்க. ஏன்னா ஒரு விஷயம் பேசி முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன். ரங்கநாயகி, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது குடும்பத்தோட நல்லதுக்கு தாங்கிறது எனக்கு நன்னா தெரியும். இதை போய் என்கிட்ட நீ ஏன் சொல்லணும்? உன் மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னு வச்சுக்கோ, அதை நீ செஞ்சுடுமா. என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இல்லைண்ணா, நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா அது நீங்க சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான். சொல்லு ரங்கநாயகி. ஏன்னா நம்ம மாட்டுப்பொண்ணு உடம்பு குணமாகறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா நம்ம பிள்ளையாண்டான நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சேம்மா. அவனை கணக்கிலேயே சேர்க்கப்படாது. பசின்னு வந்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு. அதுக்கும் கையில காசு வேணும்ல. அதுக்கு தான் வழி தெரியாம இருந்துட்டு இருக்கோமே. இருக்குண்ணா, ஒரு வழி இருக்கு. நம்ம மாட்டு பொண்ணு பேச்சுவாக்குல ஒரு விஷயம் சொன்னா கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. நம்ம நிலைமை இப்ப அந்த அளவுக்கு இருக்குண்ணா. என்னது அப்படி சொன்னா? நம்ம பத்மா இருக்கால்ல, அவளோட தங்க சீதா ஏதோ கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போறேன்னு சொன்னாளாம். ஆனா அவளோட தோப்பனார் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா. அப்ப கூட அவ நம்ம பத்மாவை பார்த்து ஆஸ்பத்திரியில வச்சு, சீதா நான் வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து உனக்கு தரேன்னு சொன்னாளாம். அந்த சின்ன பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல மனசு பத்தியா? நல்ல மனசு மட்டும் இல்லைன்னா, அவ அக்கா மேல அவ அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா. அவ சொன்னது சாதாரண வார்த்தையே இல்லை, என்னையே பலமா யோசிக்க வச்ச விஷயம். நீ என்னம்மா சொல்ல வர? இங்க பாருங்கண்ணா, நான் என் முடிவை சொல்லுவேன், நீங்க அதிர்ச்சி அடையாம கேட்கணும். என்னண்ணா, என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறேன்? நான் எடுத்த முடிவு தப்பா? ரங்கநாயகி, நான் எத்தனையோ சோதனைகளை தாங்கிட்டு இருக்கேன்டி. இப்போ நீ சொன்ன வார்த்தையை கேட்டு என் உயிர் இன்னும் பிரியாம இருக்கேடி. ஐயோ ஐயோ, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறேன்? ஐயோ, இங்க பாருங்கண்ணா, நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இங்க பாருங்கண்ணா, உங்களையும் நம்ம மாட்டு பொண்ணையும் நான் என்னைக்குமே கஷ்டப்பட விட மாட்டேன்னா. கொஞ்ச நாள் தானா நம்ம மாட்டு பொண்ணு பழைய நிலைமைக்கு வந்துட்டானா, நான் சத்தியமா என் முடிவை மாத்திக்கிறேன்னா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ், நம்ம ரங்காக்காவது சரின்னு சொல்லுங்கண்ணா, சரின்னு சொல்லுங்க.
ரங்கநாயகி, நாம வசதியா வாழ்ந்த போது நேக்கு என்ன குறைச்சல்னு நான் இருந்தேன்டி. ஒரே ஒரு புள்ள, 3 தலைமுறைக்கு சொத்து, வசதியான வாழ்க்கை, நல்ல ஆத்துக்காரி அப்படின்னு தலகணத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன்டி. ஆனா நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டி. அவன் என்ன தெரியுமா பண்ணா? இப்படி தலகணத்தோட ஆடாதேன்னு நறுக்குன்னு என் தலையில ஒரு குட்டி குட்டிட்டாண்டி. ஐயோ அன்னில இருந்து எனக்கு தலகணம் குறைஞ்சு போயிடுச்சு. சொல்லாதீங்கண்ணா. குறைஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் சொல்றேன் என் மனசு தாங்காதுன்னா நீங்க அழாதீங்க. நான் வேணா என் முடிவை மாத்திக்கிறேன். நான் போல. வேண்டாம் ரங்கநாயகி, வேண்டாம். நீ எடுத்த முடிவு சரின்னு தான் நேக்கு படுறது. நேக்கு கடவுள் கொடுத்த தண்டனையா இருக்கட்டும். ஐயோ என்னண்ணா. சரி, மா பத்மா, ம்? ரங்கா என்ன தூங்கிட்டு இருக்காளா? ஆமாம்ப்பா. காலையில எந்திரிச்ச உடனே என்ன புக்பா படிச்சுட்டு இருக்கள்? நாம மனுஷ பிரிவி எடுத்து பூலோகத்துல நாம என்னென்ன தப்பு பண்றோமோ அதுக்கு நாம இறந்த பிறகு மேலோகத்துல என்ன தண்டனைன்னு இந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்காம்மா. அப்படியா? ஆமாம்மா. புருஷனுக்கு துரோகம் பண்ற பொம்னாட்டிகளுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? காய்ச்சின இரும்பு தூணை அவ கட்டி பிடிச்சுன்னு நிக்கணுமா. புருஷனுக்கு துரோகம் பண்றவாளுக்கு கிடைக்கிற தண்டனையை விட ஒரு பாவமும் செய்யாம புருஷனே தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க ஆத்துக்காரிக்கு ஏன்பா உயிரோட இருக்கிறச்ச அவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்கார்? சொல்லுங்கப்பா. உங்களால சொல்ல முடியாது. நாட்டுல எந்த பாவமும் செய்யாத மனுஷன் எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. வறுமை, பசி, பட்னின்னு நாளை தள்ளிட்டு இருக்கா. அயோக்கியத்தனம், துரோகம், அடுத்தவாளை குடும்பப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவாள் சுகமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கா. செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற தண்டனையை விட இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே, இந்த தண்டனை தான் கொடுமை. பத்மா, ஏய் என்னடி இங்க பாரு, நீ பேசினது அத்தனையும் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். நீ சொல்றது அத்தனையுமே உண்மைதான். பாவம் செய்யறவா மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது இல்ல. நம்மள மாதிரி நல்லது செய்யறவாளும் கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். என் மனசுல அதெல்லாம் உறுத்திட்டு தான் இருக்கு. அதனால தான் பத்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடியுமா? சொல்றேன்டி. இத பாரு, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நீயும் அப்பவும் சாப்பிடுங்கோ. என்னோட செல்ல பிள்ளை ஸ்ரீவத்சம் வந்தான்னா அவனையும் சாப்பிட சொல்லுடி. இத பாரு, உனக்கு மாத்திரை எல்லாம் உள்ள எடுத்து வச்சிருக்கேன். தவறாம போட்டுக்கோ, புரியுறதா? நான் சாயந்தரமா வந்துடுறேன். அம்மா, மா அது போறச்சே எங்க போறேன்னு பத்மா கேட்கறதுக்கு தயங்குறாம்மா. என்னோட மனசுக்கு நிம்மதி தேடித்தான் போறேன். நாள் முழுக்க நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதுனால மனபாரம் அதிகமாயிண்டே இருக்கும். அதை தொடச்சிக்கிறதுக்காகத்தான் நான் வெளியே போறேன். வெளியில போறதுனால மனபாரம் எப்படிமா குறையும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்லோகம் சொல்லி கொடுக்கிறார், தியானமும் சொல்லி கொடுக்கிறார். காசு பணம் எதுவும் தேவையில்லை, இலவசமாதான் இந்த சேவையை செய்யறார். ஆத்திலேயே முடங்கி கிடக்கிறத விட 4 ஸ்லோகம் கத்துண்டா புண்ணியமும் கிடைக்கும், தியானம் பண்றதுனால மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும்டி. அதான் போறேன். நான் போலாமோ இல்லையோ? ம், போயிட்டு வாங்குமா. உங்க மன அமைதி தான் எனக்கு முக்கியம். ஆனா உன்னோட இந்த ஆணாவுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும்டி. உங்களோட மன அமைதிக்கு நீங்க போயிட்டா
இந்த ஆத்து வேலையெல்லாம் யார் கவனிப்பா? பணத்துக்கு எங்க போறதுன்னு தானே கேக்குற? ச்சே, ச்சே, ச்சே. நான் அந்த அர்த்தத்துல கேட்கலம்மா. நீ அந்த அர்த்தத்துல கேட்டா கூட தப்பே இல்லை. இங்க பாரு பத்மா, நீ பூரணமா குணமாக இன்னும் 3 மாசம் ஆகும். அது வரைக்கும் அக்கம் பக்கத்துல மளிகை கடையில அங்க இங்கன்னு சில்லறை கடனா வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப நான் போற இடத்துல பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வருவாளாம். அதுல எனக்கு தெரிஞ்சவா யாராவது கண்டிப்பா இருப்பா. அவகிட்ட ஒரு பெரிய தொகையை கேட்டு கடனா வாங்கிட்டா 2 மாசத்துக்கு பிரச்சனை தீந்துரும் இல்லையா? அப்புறம் சிறுக சிறுக இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம். முக்கியமா அதுக்கு தான் நான் போறேன். பத்மா, நீ மனசு போட்டு குழப்பிக்காதடி. இத பாரு, நீ போய் படுத்து தூங்கு, பேசாம இரு, உன் உடம்ப பாத்துக்கோ, அப்பாவையும் குழந்தையும் கவனிச்சுக்கோ. என்னை பத்தி கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். ம்? அண்ணா, நான் வரேண்ணா. போயிட்டு வரேன். பெருமாளே, எல்லாரையும் நல்லா காப்பாத்து. மாடி லட்சுமி, ஆரத்தி எடுத்துக்குமா. அம்மா, ஐயா, அம்மா. அடடே, வாங்கம்மா வாங்க. என்னங்க, நான் சொன்னல அவங்க இவங்க தான். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம்மா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? சமையல் வேலைக்கு சொன்னல அவங்க இவங்க தான். சமையல் வேலைக்கு சொன்னல அவங்க இவங்க தான்.